மதுரையில் பட்ட பகலில் மர்ம நபர்கள் அடகு கடை ஊழியரை தாக்கி 200 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை பழங்கானத்தம் அருகே செந்தில்குமரன் என்பவர் அடகு கடை நடத்தி வருகிறார். வியாழனன்று கடையில் ஊழியர் துரைபாண்டி என்பவர் பணியில் இருந்துள்ளார். அப்போது கடைக்கு வந்த 2 நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் துரைபாண்டியை கட்டி போட்டு வாயில் துணி வைத்து அடைத்து அவரை கத்தியால் தாக்கினர். இதையடுத்து கடையில் இருந்த இரும்பு பெட்டியை உடைத்து அங்கிருந்த 200 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்தனர். பின்னர் கடையிலிருந்து வெளியே வந்த அவர்களை பார்த்த அருகில் உள்ளவர்கள் விரைந்து வந்து துரைபாண்டியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்து தென்மண்டல போலீஸ் தலைவர் அபய்குமார் சிங் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். நாகத்திருப்பருக்காக வந்து வண்டி இந்த பெட்டி கடையிட்ட நிப்பாட்டிட்டு கடைக்காட்டா 2 பேசிக்கிறீங்க, சிகரெட் கொடுங்கன்னு கேட்டேன். சரி நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், அப்புறம் சிகரெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உள்ள போனேன். உள்ள வரமேது யதார்த்தமா உள்ள இருந்து ஒருத்தர் போனார். ஒரு சாக்கு பையோட போனோன்னா என்னடா அப்படின்னு உள்ள போய் எட்டி பார்த்தா ஒரு மூச்சு திணறிக்கிட்டு இருந்தார். அவர் வாய் கட்ட மட்டும் அவுத்து விட்டு நான் அவனை விரட்டி போனேன். எங்கிட்டு போனானே தெரியல. போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். திரும்பி வரமே அந்த தம்பி பார்த்திருக்காப்ல, 2 வீலர்ல போனதாக பார்த்திருக்காப்ல. தடயம் கிடைக்காமல் இருக்க கடையில் இருந்த சிசிடிவி கேமராவையும் மர்ம நபர்கள் அடித்து உடைத்துள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.